மனசில் எப்போதுமே ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கா? இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகி கோவப்பட்டுட்டே இருக்கீங்களா? எப்போதுமே மனசு பாரமாகவே இருக்கா? இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாமல் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்கீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனசை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உங்களால் மாற்ற முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, மனசில் இருக்கிற அந்த கவலையோ வருத்தமோ அது எதனால் வருது? ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நம்மளுடைய மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதுதான் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அது சந்தோஷமோ வருத்தமோ கவலையோ அது எதுவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னா நம்மளுடைய ஆழ்மனம் தான். இல்லை விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடந்த பல விஷயங்களும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம சின்ன வயசில் நடந்ததாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடந்ததாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ தேவையானதோ தேவையில்லாததோ அதெல்லாம் அதுக்கு தெரியாது. எல்லாத்தையுமே நம்மளுடைய மைண்ட் அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சில சமயங்களில் நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கலாம். அதாவது நம்ம மனசு வருத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று நம்ம மனசு ரொம்ப ஹர்ட்டான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மனசை வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நடந்திருந்தால் அதையும் தானே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கும். இதில் விஷயம் என்னென்னா, இந்த இமோஷன்ஸ் அந்த ஒரு லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இமோஷன்ஸ், அதாவது வருத்தம் கவலை கோபம், இது எல்லாமே நெகட்டிவ் இமோஷன்ஸ் இல்லையா? ஆனால் இது ரொம்ப ஆழமாக நம்மளுடைய மனசில் பதிஞ்சு போயிருக்கும். இந்த வருத்தமோ துக்கமோ துயரமோ இது எல்லாமே ரொம்ப ஆழமாக அந்த இன்சிடெண்ட்டோடு சேர்ந்து நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ நம்ம இதை அடிக்கடி நம்ம நினைக்க என்ன ஆகும்னா, அந்த இமோஷன் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப பழகின ஒரு விஷயமாக மாறிடும். அதனால் அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அந்த விஷயங்களை பற்றி நினைக்கிறப்போ, நீங்கள் ரொம்ப ஹர்ட்டான இன்சிடென்ட்ஸை பற்றி யோசிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு ஃபீல் பண்ண அதே இமோஷன் கிட்டத்தட்ட அதே மாதிரி மனசுக்குள்ளார திரும்பி வர ஆரம்பிக்குது. இது ஒரு ஹேபிட் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சும்மா நீங்கள் தனியாக கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பயோ நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க போயிடுவீங்க இல்லையா? ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு அது ஒரு பேட்டர்ன் மாதிரி அதை மாற்றி வச்சுருக்கோம். அடிக்கடி அது நினைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி நினைக்கிறப்போ அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணிங்களோ வருத்தமோ கவலையோ துயரமோ அது திருப்பி எல்லாமே மனசுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் மனசுக்கு அந்த ஃபீலிங்கே பழகிடுது. ஸோ அதனால் சும்மா இருக்கிறப்ப கூட நீங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு போயிடும். ஸோ அதை திருப்பி நினைக்கிறப்போ எகெயின் யூ ஃபீல் ஹெவி. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோபமோ டென்ஷனோ அதிகமாகிடும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மனசு வருத்தத்துலேயும் கவலையிலையும் இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அந்த எக்ஸ்டர்னலான விஷயங்கள் நடக்கிறப்ப யூ கெட் ட்ரிகர்ட் மோர். அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கோ கோபமோ வருத்தமோ வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் அன்ஹெல்தி இமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஹீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் பண்ணலாம். ஹோப்பனோபோனோ அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அன் ஏன்ஷியன்ட் ஹவாயன் ப்ராக்டிஸ். அதில் ஒரு 4 ஃப்ரேசஸ் இருக்குது. இன் ஷார்ட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த 4 ஃப்ரேசஸ் சொல்ல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் இமோஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் மனசு லேசாக மாற ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் மனசோட அந்த நிம்மதி அதிகரிக்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் பல விஷயங்கள் முன்னேற ஆரம்பிக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபைனான்சஸாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அதனால் பல நல்ல விஷயங்களை உங்களால் அடைய முடியும். அதுக்கு முதல் தேவை உங்கள் மனசில் இருக்கிற அந்த இமோஷன்ஸ், அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸை ஹீல் பண்ணுறது தான். அதை பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கண்டிப்பாக வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.